மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ள தங்களோட கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த யூபி காரங்க. இந்த உத்தரப்பிரதேசல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர திருடங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஏடிஎம் மிஷினுக்கும் ஒரு பெரிய இணைபிரியாத பந்தம் இருக்கு. அந்த பல வருஷ பந்த பாசத்துல இப்ப புது முறையில ஒரு நூதன திருட்டு பண்றதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்காங்க. எப்படின்னா சென்னை திருவான்மையூர்ல உள்ள ஒரு எஸ்பிஐ ஏடிஎம்ல இந்த கும்பல் இந்த ஒரு கைவரிசையை காட்டியிருக்காங்க. என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ஏடிஎம்க்கு மக்கள் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க போய் இந்த ஏடிஎம் மிஷின்ல முன்னாடி ஒரு போர்டு மாதிரி இருக்கும், அதுல ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்ல தான் நம்மளுக்கு பணம் வரும். அந்த போர்டை இவங்க ஓபன் பண்ணி என்ன பண்ணிருவாங்கன்னா கரெக்டா அந்த பணம் வர்ற கேப் இருக்குல்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு அட்டை, அதாவது ஒரு டேப் மாதிரி வச்சு அதை பிளாக் பண்ற மாதிரி ஒட்டிடுறாங்க. இதை இவங்க பண்ணிட்டு வாடிக்கையாளர் வர வர ஒரு ஓரமா எங்கிட்டாவது வெளியில உட்காந்துருவாங்க. யாராவது பணம் எடுக்க வந்தாங்கன்னா கார்டை போட்டு பின்ன போட்டு இவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி போட்டுருவாங்க. காசு வர சவுண்ட் எல்லாம் கேட்கும், ஆனா காசு வெளியே வராது. அவங்களும் கொஞ்ச நேரம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க அதை ஓபன் பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. இதை இங்க இருக்கக்கூடிய எஸ்பிஐ உயரதிகாரிகள் சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா கவனிச்சு மும்பையில் உள்ள எஸ்பிஐ ஹெட் ஆபீஸுக்கும் போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதன் அடிப்படையில் 3 யூபி திருடங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சென்னை போலீஸ். இந்த வீடியோ ஃபுட்டேஜ் அதே மாதிரி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இவங்க எத்தனை ஏடிஎம்ல இந்த மாதிரி கைய வச்சாங்க அப்படின்னு. ஏடிஎம் திருட்டுன்னு வந்துட்டா இவங்கள அடிச்சு கவனம் இல்ல. என்ன சில டைம் ஏடிஎம் மிஷின் எது பாஸ்புக் பிரிண்டிங் மிஷின் எதுன்னு தெரியாம கைய வச்சிருவாங்க.